கஸ்தூரி, ராமலிங்கஸ் கோயில் தெருவில் இருந்து நான் வரேன், தேனாம்பேட்டை. நம்ம சிஜடி பாபான்றவர் பாய் தானே, அவர் எவ்வளோ இதுவாக செய்திருக்கிறாரு, உலகத்துக்கு நல்லது செய்திருக்காரு இல்லையா. அவர் எல்லாருமே புகழறாங்க. நம்ம பாய் கோயிலில் மட்டும் ஏன் அவரை வச்சு பூஜிக்கல, அந்த மாதிரி பிரபலமாக ஏன் நம்ம செய்யலை பாய்க்கு? அவர் எவ்வளோ நல்லது செய்துக்கிறார் மக்களுக்கு. அன்னைக்கு யாருமே அவர் செய்யலை. தண்ணி எடுத்து எண்ணெயாக எருட்டு அப்படியெல்லாம் செய்திருக்காரு. மக்களுக்கு கையை விட்டு ஆக்கி சமையல் பண்ணி போட்டிருக்காரு மக்களுக்கெல்லாம். அதெல்லாம் சாப்பிட்ட மனிதர்கள் நம்ம பார்க்கல, சொன்னது தான் தத்துவங்களை. அப்படி இருக்கும்போது நம்ம பாய்ங்க இதுல ஏன் அவரை வச்சு பூஜைக்கல? முதல் கேள்வி. என்ன இருக்கிறாங்கன்னா, சாய்பாபான்ற 2 சாய்பாபா இருக்காங்க. ஒன்று புட்டபர்த்தி சாய்பாபா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தார்ல, இவர் புட்டபர்த்தி சாய்பாபாங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ஷீரடி சாய்பாபா. அவர் தாடிலாம் வச்சு தலைப்பை கட்டின மாதிரி உட்காந்து அவர் இருப்பார், அந்த ஒரு டைப்பில் இருப்பார். அவருடைய அவதாரமாக தான் இவர் வந்தார். அந்த சாய்பாபா, ஷீரடி சாய்பாபாவுக்கு ஒரு பேர் இருந்ததுனால அவர் தான் நான் பிறந்து வந்துட்டேன்னு இவர் சொல்லி அவரோட ஃபேமஸ் ஆகிட்டார். இந்த 2வது சாய்பாபா நினைச்சிட்டாரு, அந்த சாய்பாபாவை விட பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகி அவருடைய கோயில் சொத்துக்கள்லாம் பல 1000 கோடிகளுக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஷீரடி சாய்பாபாங்கிறவர் இருக்கார்ல, அவர் வந்து பிறப்பால் முஸ்லீம். அவர் முஸ்லீமாக பிறந்தவர். பிறந்து இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு கொள்கையை உண்டாக்கி இது மாதிரி தன்னை வழிபடக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டாக்குனார். இப்போ அவங்க கேள்வி என்னென்னு கேட்டால், அந்த ஷீரடி சாய்பாபாவை நாங்கள் தான் கும்பிட்டு இருக்கிறோம், முஸ்லீமாக தான் பிறந்தார், முஸ்லீம்கள் நீங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, அவரை மதிக்க மாட்டேங்கிறீங்க, வழிபட மாட்டேங்கிறீங்க, அவர் நிறைய அதிசயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு என்கிற அடிப்படையில் கேட்குறாங்க. நம்ம ஆரம்பத்தில் என்னுடைய முன்னோர்களே சொல்லிட்டேன், இஸ்லாமிய கொள்கை என்னன்னு கேட்டால், மனுஷன் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எதையும் செய்ய முடியாது. செஞ்சதாக கதை தான் இருக்குமே தவிர உங்கள் கண்ணால் பார்த்துருக்க முடியாது. மனிதன் வந்து மனிதனாக. நான் கேட்குறேன், அந்த ஷீரடி சாய்பாபா ஏன் இறந்தார்? இறக்காமல் இருக்க வேண்டியது தானே? அப்படி இருந்தால் என்ன செய்யலாம்? இறக்காமல் சாவாமல் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாரும் வர்ற மாதிரி அவர் கிழவனா போனார், அவர் முதுமை அடைஞ்சார், அவரும் செத்து போயிட்டாருங்கும் போது அந்த சாவு உங்களுக்கு என்னத்தை தரணும்? மனிதர் என்ற கருத்தை தரணும். ஒரு மனிதனுடைய சாவிலிருந்து பெற பாடம் என்ன? இவர் மனிதர், தன்னை சாவிலிருந்து இவர் காத்துக்கொள்ள முடியவில்லை, அவ்வளோ போதும். அதே நேரத்தில் அந்த ஷீரடி சாய்பாபா என்பவர் சாப்பாடு கொடுத்தார், கஞ்சி கொடுத்தாருன்னா சொல்றீங்க, அவர் சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டார். சாப்பிட்டாருன்னா அவர் தேவை உள்ளவர், சாப்பிடாம இருக்க முடியல. இல்லை, சாப்பிட்டாருன்னா அவர் பாத்ரூம் போனாரா இல்லையா? போயிருக்கிறார். அப்போ வயிற்றுக்குள்ள மலஜலத்தை சுமந்து கொண்டு மலஜலத்தை கழிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி அவர் கடவுளாகிட முடியும்? அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்க முடியாது. யாரை பற்றி அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சான்னு சொல்லப்படுகிறதோ எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்க்கலண்டு அப்படி சொல்கிறாங்கன்று தான். யாரை பற்றி அப்படி சொல்லலாம்? நம்ம காலத்தில், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை நேராக பார்த்துருப்பாங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு மனிதனை வந்து புகழ்வதற்காக வேண்டி இறந்து போன பிறகு கூட குறைய சொல்கிறது உலகத்தில் இருக்கிறது. உசுரோடக்கும் போலாம் திட்டிகிட்டு இருப்பாங்க, செத்து போன அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுமாங்க. இந்த மாதிரியான ஒரு மனதத்துவ அடிப்படையில் தான் இவர்களுக்கு புகழ் சேர்க்கப்படுகிறது. நீங்கள் அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். எந்த மனுஷனும் மனிதன் என்கிற முறையில் சில செய்ய முடியும்ல. நீங்கள் என்னை அடிக்க நினைச்சீங்கன்னா ஓடி வந்து என்னை அடிக்கலாம், அங்கே இருந்துக்கிட்டே இப்படி அடிக்க முடியுமா உங்களால்? அப்படி செஞ்சால் அது மனுஷன் செயல் கிடையாது. நீங்கள் என்னை அடிக்க நினைச்சா வந்து கிட்ட வந்து என்னை அடிக்கலாம், நான் உங்களை அடிக்க, நான் கிட்ட வந்து உங்களை அடிக்கலாம், அங்கே உட்காந்து இப்படி இன்னொன்று நான் கீழே விழுந்துருவேனா? அப்படி விழுந்தார் என்று யாராவது சொல்லப்படுமே ஆனால் பொய்ன்னு வழங்க. உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்ட முடியாது. அப்படி செஞ்சார்ந்து கதை தான் சொல்லுவாங்க, நிஜமாக நடக்காது. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா தந்திரங்கள் பண்ணுவாங்க, மேஜிக். சில பேருக்கு தனக்கு சில சக்தி இருப்பதாக காட்டுவார்கள், ஆனால் உண்மையில் அந்த சக்தி இருக்காது. தந்திர கலையை கற்று வச்சிருப்பார்கள். வெறுங்கையில் மோதனம் எடுக்கிறது, வெறுங்கையில் அந்த சாய்பாபா இருக்கார்ல நம்ம புட்டபர்த்தி, அவர் என்ன செய்வார்? வெறுங்கையில் வாட்சி எடுத்து கொடுக்குறாரு. வெறுங்கையில் இப்படி மாதிரி வாட்சி வந்துடும். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன வாட்சி கொடுத்தோடனே அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், நரசிம்மான்ற பேரில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வாட்சி ஹெச்எம்டி வாட்சி தான் கொடுக்குறாரு. வாட்சின்னா மேட் இன் தேவலோகம்ன்ற வாட்சி கிடையாது, மேட் இன் பெங்களூர்னு போட்டு என்ன செய்யறது, ஹெச்எம்டின்னு ஒரு கம்பெனி, வாட்சி கம்பெனி, பெரிய ஃபேமஸான கம்பெனி. அதப்போ இப்போ வாட்சிலாம் யாரும் கட்டுறது இல்லை, அதனால் வாட்சி இல்லாமல் போயிடலாம். செல்ஃபோன் வந்த பிறகு வாட்சி கட்டுற ஆளுக்கு இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ ஹெச்எம்டின்னு ஃபேமஸானது. இவர் என்ன பண்ணுறாருன்ற சாய்பாபாவுடைய மடத்துக்கு 400 ஹெச்எம்டி வாட்சி வாங்கிட்டு போன பில்லை எடுத்துட்டார் இவர். சாய்பாபா மடத்தில் என்ன செய்கிறாரு, 400 ஹெச்எம்டி வாட்சி இந்த மடத்துக்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு.
அந்த பில்லு எடுத்து பத்திரிகையாளரை கூட்டி இவர் ஹெச்எம்டி வாட்ச் எடுத்து காட்டுறாருல, இந்த இருக்கு பில்லு. அப்போ வாங்கியிருக்கிறாரு. வாங்கினது எடுத்து காட்டுற ஒரு தந்திரம். பெரிய முடி இருக்குது, தொலைதொன்று சட்டை இருக்குது, அதுக்குள்ளே வச்சுக்கிடலாம், டக்குன்னு எடுத்து காட்டிடலாம். அந்த மாதிரி தான் அவர் ஏதோ செய்கிற மாதிரி காட்ட முடியுமே தவிர, இல்லாத இருக்கு எவனுக்கா செய்ய முடியுமா? வெறுங்கையில் இப்படி காட்ட முடியுமாங்க? எப்படி இப்போ அறிவு ஏற்றுக்கிறது? நான் இப்படின்னு என்ன செய்யறேன், தங்க செய்யறேன் காட்டுறேன், முடியுமா? இது நான் மறைச்சி வச்சிருப்பேன். அது என்ன நீங்கள் விளங்கிறேன்னு சட்டையில் இதில் மறைச்சி வச்சிருப்பேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு வீடியோவில், அந்த வீடியோ யூடியூப்லாம் போட்டிருக்காங்க, நாங்கள் எங்கள் வெப்சைட்லையும் போட்டிருக்கிறோம். அந்த சாய்பாபா என்ன செய்வார், ஒரு ஆள் செயின் கொடுப்பார்ல, ஒரு தட்டு ஆசீர்வாதங்கள் அப்படி வரும், அந்த தட்டு கீழே அந்த அந்த செயின் இருக்கும், அப்படியே எடுத்து காட்டுவார். அது பின்ன ஸ்லோவில் ஓட விட்டு அது காட்டுவாங்க அதை. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக எவனுக்கும் செய்ய முடியாது. அப்படி செய்கிறவர் இருந்தால் மக்கள்கிட்ட காணிக்க வாங்குறாரு. அவர் இப்படி செய்கிறவரா சக்தி இருந்தால் என்ன செய்யணும், காணிக்க வாங்க வேண்டியதில்லை, எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு கிலோ தங்கத்தை கொடுக்க வேண்டியான, வந்து நின்று கொண்டு மக்கள்கிட்ட வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர மக்களுக்கு கொடுத்தார்களா? இந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தால் என்ன செய்யலாம், ஏழைகளை எல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுறலாம். எங்க வா, இந்த 1 கிலோ உனக்கு, இந்த 1/2 கிலோ உனக்கு, இப்படி செஞ்சு ஒத்தனையும் பார்க்க முடியல. அதெல்லாம் என்ன பண்றான், இப்படி சில செஞ்சு காட்டிட்டு ரூபாயை தாங்கிறான். இவன் செஞ்சு காட்டிட்டு நம்மள்ட்ட கலெக்ஷன் பண்றான். அப்ப இப்படி சில மேஜிக்குகள் தந்திரங்களை செய்து இல்லாத செய்த காட்ட முடியுமே தவிர, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எந்த சாய்பா, சிறுடி சாய்பாபா இருக்கட்டும், வேற எந்த சாய்பாபா இருக்கட்டும், தண்ணியை பொண்ணாக்கிட்டாரு, பொண்ணை தண்ணி ஆக்கிட்டாரு, மண்ணை அதாக்கிட்டாரு, வெறுங்கையில மூலம், அதெல்லாம் அவ்வளவு பொய், நடக்கவே முடியாது. மனிதன் எதை செய்யும் விதத்தில் இருக்கிறான் அதுதான் செய்ய முடியும். சிலர் பயிற்சியின் மூலமாக சில தகுதிகளை கூட்டிக் கொள்ள முடியும். நான் 10 அடியை தாண்டி குதிச்சேன்னு சொன்னா ட்ரைனிங் எடுத்தால் 50 அடி தாண்டுவான், 1000 அடியை தாண்ட முடியாது. ஒரு மனிதனுடைய சக்தி வந்து டிஃபரெண்ட் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல, உடல் அமைப்புல எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு 10 அடியை நீ ஜம்ப் பண்ணி குதிக்கிறீங்களா, ஒருத்தன் ட்ரைனிங் எடுத்து 12, 13, 20, 40 வரலாம். ஒரு அளவு இருக்கு, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. உச்சபட்ச சாதனை அதை கணக்கு வச்சிருக்கிறான். எதை நீ சாதனை அளவு வச்சிருக்கிறியோ அது மாதிரி 3 மடங்கு செஞ்சாருன்னு ஒருத்தனை காட்ட இயலுமா? காட்ட இயலாது. அப்ப பயிற்சியின் மூலமாக ஒருவருக்கு தகுதி கூடலாம், தகுதி குறையலாம். அது நீ பயிற்சி எடுக்கலாம், அவன் பயிற்சி எடுத்திருக்கிறான். அது மாதிரி ஓடுறோம், நம்ம ஓடுற விட கூட ஓடுறோம், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் பாருங்க, அந்த மாதிரி ஓட முடியாது, ஆனால் பயிற்சி எடுத்தா ஓடலாம். அவன் எதை சாதனையாக ஓடி இருக்கிறானோ, இப்போ உதாரணமாக சைனாவில் ஒரு புல்லட்டு ரயில் கண்டுபிடிக்கும் வரப்பு வருது, மணிக்கு 3000 கிலோமீட்டரான். இப்போ 300 ஓடிக்கிட்டு இருக்குது, சைனாவில் ஓடிக்கிட்டு இருக்கிறது. மணிக்கு 3000 கிலோ, கற்பனை பண்ண முடியல, மணிக்கு 3000 கிலோமீட்டர்னா என்ன வேகம் அது, அதை கண்டுபிடிச்சிருக்கானா. இப்போ ஒரு மனுஷனை மணிக்கு 3000 ஓட்டத்தில் ஓட முடியுமா? மணிக்கு 3000 கிலோமீட்டர் ஓடுறா, எவனாலே முடியாது. மணிக்கு இவ்வளோன்னு ஒரு கணக்கு, ஓட்டப்பந்தயத்துன்னு கணக்கு, அவ்வளோதான் ஓட முடியும். 40, 30 கணக்கு வச்சிருப்பாங்க, அது ஓட முடியுமே தவிர மணிக்கு 300, 400, 500 கிலோமீட்டர் ஓட முடியுமா? அப்ப இந்த மாதிரி வந்து மனிதன் எதை செய்ய முடியுமோ, பயிற்சியின் மூலம் அதிகபட்சம் செய்ய முடியுமோ, அதுக்கு மேல ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் அது பொய் அல்லது செட்டிங்கு அல்லது ஒரு யானையை மறைய வைக்கிறான். இவ்வளவு பெரிய ஸ்டேஜில் கொண்டாந்து வச்சு யானையை நிப்பாட்டுறான். நிப்பாட்டின யானை ஒரு லைட்டை அணைச்சிட்டு இருக்காரு, யானையை காணாம். நம்ம எல்லாரும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம், நம்ம முன்னாடி யானை அப்படி நடந்து வருது, இங்கே நிப்பாட்டுறாங்க, அனைவரும் யானையை பார்க்குறீங்க. ஒரு லைட்டை ஆஃப் பண்ணி 1 செகண்ட் தான் பண்ணுவான், யானை இருக்காது. 1 செகண்டில் யானை எங்கள் பாக்கெட்டில் வைக்க முடியுமா? வேற பொருளாக பாக்கெட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லலாம். 1 செகண்டில் யானை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உண்மையில் யானை அங்கே இருக்கத்தான் செய்யுது. அந்த வண்ணங்கள் இருக்குல்ல, 7 வண்ணங்கள் வருது இல்லையா, வெளிச்சத்தில் 7 நிறங்கள் வருது, சூரிய வெளிச்சம், லைட் வெளிச்சம், 7 வண்ணங்கள் இருக்கிறது. அந்த 7 வண்ணங்களில் ஒவ்வொரு வண்ணமும் ஒரு கலரை பிரதிபலிக்கக்கூடியது. அந்த கருப்பை மட்டும் மறைத்து காட்டக்கூடிய வெளிச்சம் லைட் இருக்கிறது. அந்த லைட்டை போட்டீங்கன்னா கருப்பா உள்ள பொருள்லாம் தெரியாது, கருப்பா உள்ள பொருள் தெரியாது. என்ன செய்வான், லைட் அமர்த்துவானா அந்த லைட்டை போட்டுருவான். போட்டா என்ன ஆயிரும், கருப்பா இருக்கல யானை, யானை தெரியாது. வேற எது கருப்பா இருந்தாலும் தெரியாது, கருப்பா உள்ள ஒண்ணும் இல்லாம காட்டும். அடுத்த லைட், அந்த லைட்டை போடும், யானை நிற்கும். அப்போ யானை அங்க இருக்கத்தான் செய்யுது. யானையை மறைக்கிறான, இப்போ தொட்டு பார்த்தா யானை இருக்கும், கண்ணுக்கு தான் தெரியாது. அப்ப இந்த மாதிரி செஞ்ச என்ன செய்வோம், யானையை மறைச்சிட்டான், இந்த உலகத்தை மறைச்சிடும் நினைக்க முடியுமா? ஒண்ணு முடியும். அவனுக்கு இந்த சக்தியும் கிடையாது, அதுக்கு ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்கிறான், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறதுங்கிறதெல்லாம் எவனாலே முடியாது. இல்லாததை உண்டாக்குறது எவனுக்கு முடியும்? எவன் செஞ்சாலும் சரி. நான் அப்படி ஆள் இருந்தா சொல்லுங்க, நான் வந்து போய் நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க கதையில தான் யாராவது சொல்றீங்க, இந்த ஒருத்தர் செய்யறான்னு என்கிட்ட சொல்லுங்க, 1/2 மணி நேரம் என்னுடைய சோதனைக்கு உட்பட சொல்லுங்க, அவர் செய்யறது பொய் டிராமா நான் கண்டுபிடிச்சு தர்றேன். பெரிய விஷயம் கிடையாது, எவனுக்கும் செய்ய முடியாது.
அதனால இந்த அடிப்படையில் சாய்பாபாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர் ஒரு மனிதர் தானே தவிர இதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் குறைவா சொல்லப்படுகிறது. அந்த சாய்பாபா ஒருத்தன் படைச்சிருப்பான்ல, அவனை வணங்குங்க. சாய்பாபா உங்களை சாய்பாபா இறந்து போயிட்டார்ல, இறக்க வச்சிருக்கிறான்ல, யார் படைச்சான அவனை போய் வணங்கினோமே. ஆனால் அதுதான் சரியான கொள்கைன்னு இஸ்லாம் சொல்ற காரணத்தினால்தான் முஸ்லீம் இந்த வேலையை செஞ்சா ரொம்ப கண்டிப்பானாங்க. மற்றவங்க செஞ்சா கூட நாங்கள் எங்களுக்கு என்ன விட்டுருவோம். முஸ்லீமா இருந்துக்கிட்டு ஏமாத்தினான்னு வைங்க, அவனைத்தான் நாங்கள் ரொம்ப கண்டிப்போம். ஏன்டா இஸ்லாமா பிறந்துட்டு இப்படி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, மனுஷனா இருந்துக்கிட்டு ஏன்டா கடவுளுங்கிறீங்கன்ட்டு கூடுதலாக கண்டிப்போம். என்னுடைய